ஆதரவாளர்கள் வந்து எனக்கு விலங்கல்ல டெல்சான் அப்படி அப்படி குனிஞ்சு அப்படி கும்பிட்டு இல்ல. நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நினைச்சேன் வெளிநாடு போறதுக்கு வழி அனுப்புறதுக்கு கும்பிட்டு வைக்கிறாங்களா. அதெல்லாம் இல்ல, நீதிமன்றத்துக்கு என்னைய கைது பண்றதை தடுத்திருக்க சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச. அடேங்க அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருப்பு கோட்ல அப்படி மனுஷனை பார்த்தா මෝඩ විදිහට හැසිරෙන්න පදවරු මන්ත්‍රීතුමා. දැන් ඔබතුමා මෝඩ විදියට හැසිරෙනවයි කියලා අර්ජුනා මන්ත්‍රීතුමාට ආමන්ත්‍රණය කිරීම ඒක සුදුසු දෙයක් නෙවෙයි. என்னதான் வெளியில மக்கள் அவரை வந்து அப்படி சொன்னாலும் கூட சபாநாயகர் வந்து அப்படி சொல்லக்கூடாது, அது சரி. இத்தனை நாள் அர்ச்சுனா எம்பிக்கு ஆதரவா சஜித் பிரேமதாஸ் எங்கேயும் கதைக்கல, இன்னைக்கு எழுதிட்டாரு. මුළු දෙමළ ජනතාවටත් අපහාසයක් කරන මේ පුද්ගලයෙක්ද කියලා. ஒரு அசிங்கமான பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவருடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்குன்னு அரசரப்பல் விமல் ரத்நாயக் அமைச்சர் எழுப்பி சொல்லியிருக்காரு. சஜித் பிரேமதாஸ் சொல்றாரு, சபாநாயகர் அவர்களே நீங்க என்ன இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்திட கூடாது, சரியா? இது தவறு. இல்ல சஜித் பிரேமதாசா இதோட மோசமாயிருச்சுனது அர்ஜுனா. அதுதான் நானே பொறுத்துட்டு அழுக வருது, அழாம இருக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனி விமானத்துல அவசரமா கொழும்புக்கு வந்ததாகவும் ஒரு பெண்ணோட வந்தனா சொல்லப்படுது. வாயில் அடிக்காத ஐயா, நானும் நீரும் தான் இந்த ஊர்ல இருக்கிற மக்களும் தான் இப்படி தலையில கைய வச்சுட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் சும்மா ஜெகஜோதியா மனமும் குணமுமா இருக்கிறாங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஆனா வணக்கம் 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 வணக்கம். என்ன கதை? கடன் பிசி போல காலையில வந்துட்டேன். ஆமா, காலையில 5 மணில இருந்து கூட நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு கொழும்புல. பிறகு பார்த்தா தியேட்டருக்கு போனீங்க, பிறகு பார்த்தா நீதிமன்றத்துக்கு போனீங்க, பிறகு பார்த்தா இன்னொரு பிரஸ் கான்பரன்ஸுக்கு போனீங்க, பிறகு பார்த்தா அலுவலகத்துல இருக்கிறீங்க, பிறகு பார்த்தா என்ன செய்ய போறீங்க? சத்தியமா மாறி 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 போயிட்டு ஒரு விதமா தலைவலிக்கு உட்பட்டு இருக்கேன். ரைட், கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். நம்ம நாட்டு நடப்புக்கு வந்துட்டேன். இங்க வந்துதான் ரிலாக்ஸ் வரும், மனதுக்கு அமைதி. நாங்க நிம்மதியா பேசுறோம், சிரிக்கிறோம், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். பாருங்க, நமக்கு மட்டும் இல்லையே, நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு. அப்ப நம்ம எல்லாரோட சேர்ந்து எல்லாரும் பாருங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நம்ம கோட்டாபே அது கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி வெளிநாடு போயிட்டாரா? அவரு இல்ல இல்ல இன்னைக்குதான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு கொஞ்சத்துக்கு மொத்தம் வந்தாரு. ஓடி போயிட்டு அப்படி வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். சிரிச்சிட்டு போறாரா அல்லது எப்படி இருக்கிறார்? அவரு கொஞ்சம் சிரிப்போடத்தான் வந்தாரு. கோட் ஷூட் எல்லாம் போட்டு அப்படி கார்ல வந்து இறங்கி இந்த பாக்குறீங்க விஷுவல் வந்து இறங்கி. ஆனா அவர் வரும்போதையே நம்ம கொத்தடிப்பீர்கள், சாரி, இந்த ஆதரவாளர்கள் வந்துட்டாங்க. ஆதரவாளர்கள் வந்து எனக்கு விலங்கல்ல டெல்சான் அப்படி அப்படி குனிஞ்சு அப்படி கும்பிட்டு. இல்ல, நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நினைச்சேன் வெளிநாடு போறதுக்கு வழி அனுப்புறதுக்கு கும்பிட்டு வைக்கிறாங்களா. அதெல்லாம் இல்ல, நீதிமன்றத்துக்கு என்னைய கைது பண்றதை தடுத்திருக்க அப்படிங்கிற சொல்றது. இல்ல, சில வேளை இப்படி கும்பிட்டா அவர் ஒரு கதொண்டு வந்து நம்ம முதல்ல ஒரு துறவரத்துக்கு போற சாதுவா போறாரு. ஆமா, அதுக்கு அர்த்தமாயிரும் வேடா. அது சரி. அப்ப கோட்டாபே ராஜபக்ச வந்திருக்காரு. அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் முன்னுக்கே வந்து அப்படி வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. உள்ளுக்கு போனாங்க. இவங்களெல்லாம் உள்ளுக்கு விடல, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாங்களா அந்த இடத்துல. அதனால உள்ளுக்கு நீங்க எல்லாம் உள்ளுக்கு போக முடியாது அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அப்புறமா ரைட் அவ்வளோன்னு தானே பார்த்தா நம்ம சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச. அடேங்க அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருப்பு கோட்ல அப்படி மனுஷனை பார்த்தா எனக்கு என்னடா டெல்சான், ஒரு நாட்டுல மீவியர், அதாவது அதிவியர் சபைதான் நாடாளுமன்றம். ஆமா, அதுல வந்து அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிசு சொன்னவர், இவர் சட்ட கல்லூரி படிப்பு பிள்ளை, இவர் சட்டத்தரணி பிள்ளை. ஒரு வைத்தியர் பிள்ளைண்டா அவரை தொடர்ந்து வைத்தியம் செய்ய அனுமதிக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். குற்றம் என்னென்றால் அது டெல்சான். இதுல எனக்கு உண்மையா பாவம் என்னென்றால், நாமல் ராஜபக்ச வாதாட போய் கோட்டாபய ராஜபக்ச உள்ளுக்குள்ள போட்டுருவாங்களோ தெரியாது. அந்த கவலை தான் எனக்கு. நீங்க பிள்ளையா விளங்காங்க. நலிந்த சொல்றாரு அவர் உண்மையான சட்டத்தரணி இல்ல. அது நாடாளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு. அப்ப டெல்சான் எனக்கு என்னடா பிரச்சனை, ஒரு போலி வைத்தியர் மருந்து கொடுத்தா போலி மருந்து நோயாளி போய் சேர்ந்து. எனக்கு போலி வைத்தியர் உண்மையான வைத்தியரோட ஒரு நோயை கண்டுபிடிச்சிருக்கிறார். எனக்கு நலிந்த ஜேதிசைட்டு ஒரு கோபம், இவர் உண்மையான சட்டத்தனியா போலியான சட்டத்தனி. அதுதானே இப்ப இவர் வந்து நாடாளுமன்றத்திலேயே சொன்னார். என்னடா இப்படித்தான் இருந்தான் டெல்சான். கோட்டாபாய பொறுத்தவரையில ஜனாதிபதியா இருந்தவர்.
நாட்டில் ஒரு பெரிய கௌரவ ஜனாதிபதியா இருந்தவர். ஆமா. அப்படியே இருந்தவரை சிறைக்குள்ள போட்டுட்டாங்கன்னா நாமல் ராஜபக்சேல வாதத்தால அதுதானே. அப்ப என்ன நடக்க போகுது தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருப்பு கோட் சூட் இவர்தான் பிள்ளையாண்ட சட்டத்தரணியாம இருந்தவர்னே. அப்படியா? பிள்ளையாண்ட சட்டத்தரணியா ஆமா 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 ஆதரவா ஏண்டா இவர ராசி இவர போற ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போறாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்ப அப்படின்னா அப்ப அடுத்து கோட்டாபே உள்ளுக்கோ தெரியாது. நான் அப்படி சொல்லல டீல்சான். ஏண்டா அவர் அப்படி போக கூடாது. அவர் நல்ல சட்டத்தரணியில வைக்கணும்ன்றா எங்கட விருப்பம் என்ன. நான் நினைக்கிறேன் அதுக்கு பதிலா தான் அலி சப்ரி வந்து கொஞ்சம் முன்னுக்கு நிக்கிறார் போல. அலி சப்ரி அவர்களும் ரொம்ப ஜனாதிபதி சட்டத்தரணி. அவர் ஜனாதிபதி சட்டத்தரணி. ஆனா அவருக்கும் ஏதோ ஒரு அலிகேஷன் ஒன்று வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா. அவர் மீது ஏதோ ஒரு அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கு. ஆமா ஆமா. அதனால அவருக்கும் ஏதாச்சும் வரலாம் முன்னுக்கு. ஆனா இன்னைக்கு நாம அலி சப்ரியை பொறுத்தவரையில அதை விட முக்கியமானது இவங்க எல்லாரும் வரும்போது நம்ம ஒன்றிணைந்த கூட்டு எதிர்கட்சியின் தலைவர்னு சொல்லுவோமே ஜிஎல் பீரிஸ் அவர் வந்துட்டார். பாத்துங்க எப்படி எல்லாரும் ஆதரவு. நான் சொல்றேன் டில்சான், ஜிஎல்பி நாடக கம்பெனி நேற்று ஒன்று பார்த்தேன். இந்த மாகாண சபை தேர்தலை மையமா வச்சுதான் அந்த தமிழ் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணு சொல்லி எஸ்டிபியில ஒரு முக்கியஸ்தர் சொல்றாரு. நளின் பண்டார். எனக்கு அதுல புரியல டில்சான். அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப எல்லாருடைய கோரிக்கையும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறது அப்படிங்கிறது தான் இருக்கான். இப்ப அதுக்காக தான் தமிழ் பேசும் அந்த எதிர்கட்சியினருக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணியை இணைஞ்சதுக்கான காரணமும் அத்தானா. மாகாண சபை தேர்தலை நடத்துங்க, அதை வலியுறுத்தி தான் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா. அப்ப இவர் சொல்றாரு மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு மெயினா காரணமா வச்சுதான் இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, இவங்களுடைய பிரதான வேண்டுகோளை அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிலவேளை கிழக்கு மாகாணசபை தேர்தல் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு முறை எலெக்ஷன்ல வந்து ரவுஃபைக்கும் கிழக்கு மாகாணசபை தேர்தலில் போட்டிக்கிட்டு வென்றவர். மாகாணசபை தேர்தலில் வென்றவர். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ரிசைன் பண்ண ஞாபகம் இருக்கிறது தெரியாது. அதே நேரம் இடை பாத்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்துல இந்த கூட்டணி சார்புல தமிழரசு கட்சி, முஸ்லீம் காங்கிரஸ் அப்படி எல்லாரும் சேர்ந்து, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளர் ரவுஃப் ஹக்கீம் நிறுத்துறது. வடக்குல எங்கடை வேறாரு இந்த பதில் செயலாளர் சுமந்திரன் நிறுத்துற. இப்ப நான் நினைக்கிறேன் சம்திங் ராங் தான். இவர் சொன்னது அந்த எஸ்ஏபி எம்பி சொன்னது சரி சில வேளை. அப்ப இதுதான் இருக்க போகுது. ஆனா சில பேர் கேட்கிறாங்க, ஐயோ இது பாருங்க எல்லா நல்ல பிள்ளைகளா ஒரு குடும்பமா இருந்தாங்க, இப்ப எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. தமிழ் பேசுற பிள்ளைகள்லாம் ஒரு பக்கம் போயிருச்சுங்க, இங்கிட்ட இந்த இவங்க சிங்களம் பேசுறவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்றத கேட்கிறாங்கல்ல அப்படின்னு. அவங்களோட கோட் ஃபாதர் ஒரு ஆள் தான் நீதிமன்றத்துக்கு போனவர் தான் எங்கட ஜிஎல் மாத்மே. இப்ப அவரு இருக்காருன்னா அப்ப இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சி எல்லாம் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவாக இருக்காங்க அர்த்தம் இல்லையா? இப்ப ஒன்றிணைந்த எதிர்கட்சி கோட்டாபயக்கு ஆதரவுண்டா, கோட்டாபாயோட நிகழ்வுல ஜிஎல்பி இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போறாருன்னா தமிழரசு கட்சியும் கோட்டாபாயோக்கு ஆதரவு. ஆமா, அவங்க சீஃப் கெஸ்டா வர வச்சாங்களே நிகழ்ச்சிக்கு. இல்ல ஒரு அதுவும் தந்தை செல்வான்றது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஐகான், அவங்களோட ஒரு ஒரு என்ன சொல்ற வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு லீடர் தமிழரசு கட்சியில. அதுக்கு ஜிஎல்பி மாலை அணிவிக்கிறான்டா மைண்ட் அணிவிச்சதுக்கு சரிதானே எல்லாம் ஒண்ணுதான். இவங்க நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷத்துக்கு வந்து நாமல் ராஜபக்ச சுமந்திரம் கூப்பிடலாம் சிலவள. 2009 ஜனாதிபதியா நாமல் ஆகுனா இவங்க அமைச்சரவையில பங்கெடுப்பாங்க. என்னடு இல்ல அதான் இப்பதான் இந்த தகவல வருது, சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கலாம். என்னடா நாமலோட நீலப்படையில இருந்த ஒரு முக்கியஸ்தர் அவங்களோட கட்சியில எம்பியா இருக்கு. இல்ல அவங்க ஜாலுவான். எனக்கு ஒரு சொல்லிச்சது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு இரு வாரங்களுக்கு முன்னர் மைந்தையில் ஒரு புதல்வர் போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட நின்று வந்ததா சொல்லப்பட்டது. புகைப்படங்கள் எதுவும் கிடைக்கல, நட்புறுதியா நின்று வந்தது. ஆனா ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் மட்டக்களப்புல இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனி விமானத்துல அவசரமா கொழும்புக்கு வந்ததாகவும் அது என்ன சொல்ற ஒரு பெண்ணோட வந்ததா சொல்லப்படுது. வாயில் அடிக்காத ஐயா, நானும் நீரும் தான் இந்த ஊர்ல இருக்கிற மக்களும் தான் இப்படி தலையில கைய வச்சுட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் சும்மா ஜெகஜோதியா மனமும் குணமுமா இருக்கிறாங்க. இப்படி ஒரு கதை வெளியாகி இருக்குது. இது என்ன கதை, இது பின்னணி என்ன அப்படிங்கறத மக்களுக்கு சில வேளை யாருக்காச்சும் ஒரு ஆள் தெரிஞ்சா கழிச்சு பாருங்க மக்களே. இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, எங்களுக்கு இப்படி தகவல் எல்லாம் சொல்றாங்க. தகவல் சொன்ன யாருன்னு கேட்கல நீங்க. அது யாரு? ஐயோ அதை சொல்லலாமா? சொல்லுங்க. அவங்களோட கூடவே இருக்கிற ஊடக நண்பர்கள் தரப்புல இருந்து அந்த தகவல் கிடைச்சு. சரி, ஓகே. அப்ப சரி,
சம்பவம் உறுதிதான். போங்க. ஆ? இப்ப கணக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க டெல்சான், கூட்டி கழிச்சு பாருங்க ஆறுண்டு நமக்கு தெரியாது. சரியா வரும். அது சரி. அவங்க ரெண்டு பேர் ஒண்ணும் சொல்லல, பேர் வழி ஒண்ணும் சொல்லல, பேர் சொல்ல கேட்டேன்னு சொல்லல, அவங்க இப்படித்தான் அந்த இதா சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி, அப்ப அத பாப்போம். அத பாக்குறதுக்கு போது இப்ப திரும்ப டெல்சான், நாங்க பாராளுமன்ற எனக்கு ஒரு டவுட் உண்டு, அனுர மீது ஒரு டவுட் உண்டு. லீடரை ஒரு ஆள் கழுவி ஊத்தி இருக்கிறார், அது வாரம் பிறகு அவர் அதுக்கு வந்து முன்னாடி அவர் கழுவி ஊத்துனது வந்து லங்காஸ்ரீயின் நேர்காணல்ல தான். அதையும் மறந்துடாங்க. நாங்க எடுத்த நேர்காணல் தான் அது. அதை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை பிடிச்சி சக ஊடக நண்பர்கள் வந்து அதை செய்தியாக்கி அவங்க போடுறாங்க. எல்லாரும் நடிப்பு தானே பாப்பா. நாங்கள் எல்லாம் படத்தை பார்த்து நீரோம். நாங்கள் படத்தை பார்த்து நீ நடிப்பு. அதில் நடிப்புலேயும் உலக மகா நடிப்பு யாருன்னா எங்கட முன்னாள் தலைவர் ரவுஃபாக்கி. நடிப்புக்குள்ள ஆதாரம் வேணாட்ட எல்லாம் மீ தானே, ஃபோன் லீ தானே. அக்ரோடை அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃபைக்கும் உலக மகா நடிகர், உண்மையில் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். நான் நடிகர் என்று சொல்லுமா, அவர் சிறந்த ஒரு இலக்கிய பேச்சாளர். தேசிய பட்டியல் தருவதா வாக்குறுதி இன்னும் தரவில்லை. முனாபிக் என்ன ரியாஸ், அக்குரணி ரியாஸ் அவர் சொல்லி இருக்கிறார். உண்மையா லீடர் வந்து ஒரு தேசிய பட்டியலை வச்சுது 25 மாவட்டத்தையே மாத்தின ஒரு லீடர். அப்ப சரி பாத்தீங்களா, நல்ல ஆக்டிவா இருந்தேன்னா உனக்குத்தான். நல்ல ஆக்டிவா இருந்தா உனக்கு அதேதான் இவர் சொன்னாரு. ஆமா, ஆனா அதுல இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, ஒருத்தருக்கும் சொல்லல, அல்லாவா உனக்கு மட்டும்தான் சொல்றேன், நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவங்க நினைக்கிற ஆஹா லீடர் நம்மட லீடர் அங்க அம்புற முழு பேரடியே அடிச்சு தள்ளிடுவேன். உனக்கு கிடக்குது வாப்பா உனக்குத்தான், பயப்படாத. இவர்கிட்ட அப்படித்தான் சொல்லி இருக்காரு. கோல் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கா. இவர் சொல்றாரு என்கிட்ட கோல் ரெக்கார்டு இருக்கு, நான் வேணா போட்டு காட்டுவேன். இதெல்லாம் சும்மா லீடர் எல்லார்டையும் வந்து அல்லாவா உனக்கு மட்டும் தான் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாது. அப்படிதான் சொல்லுவாங்க. வேலை முடிய சட்டப்படி உனக்கு தான். எல்லார்டையும் காதுக்குள்ளா லீடர் அடிச்சு விடுறது. அடிச்சுட்டு லீடர் தெரியும் தானே, இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தானே டெல்சா, போட்டு சும்மா மஞ்சள் துண்டையும் போட்டு டீல. நான் நினைக்கிறேன் கிழக்கு மாநில முதலமைச்சர் ஒரு பாடல லீடர் தான் அல்ல, லீடர் இல்லாட்டி லீடர கட்சியில தலைவர் ஆறாவது ஆள் வரலாம் நினைக்கிறேன். இப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு வருமோ தெரியா, மாகாண சபை நெருங்குற நேரம் அதுவும் சொல்ல முடியாது. மும்முரமா போட்டி போடுற நேரம் எங்க மாகாண சபை தேர்தல் அவங்கவுங்க தானே பாப்பாங்க. இதுல போட்டிக்கு வந்து மனோ கணேசன், மற்றது ஜீவன் தொண்டமான் இவங்க வர மாட்டாங்க. மற்றது ரிஷாட் ஹக்கீம் சுமந்திரன் நாட்களுக்குள்ள இதுக்குள்ள சுமந்திரனும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லப்ப, எனக்கு வடமாகாணத்தை தந்துருங்கன்றவர். சரி டீல்சான், இன்னும் ஒரு ஆள் இன்னைக்கு இந்த என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் நாடாளுமன்றத்துல ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார், பார்த்திருப்பீங்க. அது உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் நான். எங்கள் அனுரகுமார ஜனாதிபதியான பிறகு தமிழ் பிரதேசம் எங்கும் அநீதிகள் நடைபெறவில்லை. பெரிய அளவுல நடைபெறல, உண்மையில அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா நடக்கிற தொல்லியல் திணைக்களம் ஒன்றும் கூட ஜனாதிபதி காலத்துல போட்டு துளைச்சு எடுக்கிறாங்க. அதை விட பெரிய பாருங்களேன் நீங்க. அது முதல் வந்து டில்சான் அடாத்தா நடந்தது, இப்போ தொல்லியல் திணைக்களம் ஒபிஷியலா தொல்லியல் திணைக்களம் அதுக்குன்னே வைக்கப்பட்ட ஒரு டீம் மாதிரி தான் செயற்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு, நீதிமன்றம் கட்டுப்பாடு விதிச்சது, அதை பற்றி அக்கறையே இல்லை. தொல்லியல் திணைக்களம் என்ன ஆய்வு செய்யறது, ஆனா திருவண்ணாமலையில என்ன செய்யறாங்க, கல்லு வைக்கிறாங்க. தொல்லியல் திணைக்களத்துல வேலை என்ன, தொல்லியல் அடையாளப்படுத்துறது, அதோட நின்றுக்கலாம் தானே. ஆனா திருவண்ணாமலை கன்னியாவில பார்த்தால் கல்லு வைபடு. அதுல காலையில் ஒரு அன்பர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்த தகவல் என்னென்றால், சுதந்திர புஞ்சு நிலைமையோட பிரதி தவிசாளராக இருந்தவர் தானே இப்ப அந்த பகுதியில தவிசாளர். அங்க அந்த மக்கள் சொன்ன நேரம் அந்த பிள்ளையார் கோயில உடைக்காம அதை வச்சு கொண்டு கட்டுவோம், சிச்சி உடைச்சிட்டு கட்டுவோம், அதை உடைச்சு எரிஞ்சதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் மாதிரி சந்தேகிக்கிறாங்க. அந்நேரம் இப்ப நேரடியா செய்யாட்டியும் கூட இந்த மாதிரியான வேலைகள்ல வந்து இந்த சண்டித்தனங்கள், இனவாத ரீதியான செயற்பாடுகள் எல்லாம் தெரியுது, வர கேளாது. ரைட் சபாநாயகர் உண்மையா நல்லா செயற்பட்டாரா கூடாம செயற்பட்டாரா? சபாநாயகரும் ஒரு டாக்டர் தானே. என்னன்னா ஆமா, பாராளுமன்றத்துல இப்படித்தானே ஒருத்தர் ஒரு டைம் எடுத்து ஒரு விஷயம் பேசுவாங்க. இதுல பாராளுமன்றம் இவர் சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வந்து எழுந்து பேசப்பா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொன்னோன்னா சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மோடையன்மாய் செயற்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மோடையன் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்னத்தான் வெளியில மக்கள் அவரை வந்து அப்படி சொன்னாலும் கூட சபாநாயகர் வந்து அப்படி சொல்லக்கூடாது. அது சரி,
என்ன பாராளுமன்றம் தானே, எல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அப்ப அதுக்கு வந்து ஆனா பாருங்க, இத்தனை நாள் அர்ச்சுனா எம்பிக்கு ஆதரவா சஜித் பிரேமதாசங்க கதைக்கல, இன்னைக்கு எழுதிட்டாரு. මෝඩ විදිහට හැතෙන්න පදවරු මන්ත්‍රීතුමා. දැන් ඔබතුමා මෝඩ විදියට හැසිරෙනවයි කියලා අර්ජුනා මන්ත්‍රීතුමාට ආමන්ත්‍රණය කිරීම ඒක සුදුසු දෙයක් නෙවෙයි. அது இல்ல பிரச்சனை என்னென்றால் கனவேர் அர்ஜுனாவுக்கு வந்து இப்ப கனவேர் என்னடா கிளிநொச்சியில நடந்தால ஸ்ரீதரண்ட ஊர்ன்றால கனவேர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு இப்ப பார்லிமெண்ட்டுக்கு. ஆகட்டும். ஆனா சிலவள நான் யோசிச்சேன் அவர் ஒரு வைத்தியரா இருக்கிறால சரியா தான் சொன்னாரோ தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப. அவர் என்னடா சிலவள அவர் அந்த கொஞ்சம் பரிசோதிக்க கூடியவர் தானே, Right, right, right. தன்னால் பரிசோதிச்சுதான் அந்த முடிவு உங்களை பார்த்தோன்னே அப்படி சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குமா இருக்கும் அவர்கிட்ட. சீனியரான ஒரு மருத்துவர் தான். அப்படியோ ஆனா இன்னும் 2 வாரம் தான் இருப்பவர் இருக்கிறாரோ அல்லது தொடர்ந்து நிக்கிறாரோ தெரியாது. அதுவும் தெரியாது. அப்ப நம்ம விமல் ரத்நாயக் அமைச்சர் சொல்லியிருந்தார், முழு தமிழ் சமூகத்திற்கே அவர் வந்து ஒரு அவமரியாதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு அசிங்கமான பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு, இவருடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்குன்னு அரசரப்புல விமல் ரத்நாயக் அமைச்சர் எழுப்பி சொல்லியிருக்காரு. මොන තරම් තුට්ටු දෙකේ මුළු දෙමළ ජනතාවටත් අපහාසයක් කරන මේ පුද්ගලයෙක්ද කියලා. சஜித் பிரேமதாஸ் சொல்றாரு, சபாநாயகர் அவர்களே நீங்க என்ன இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்திட கூடாது, சரியா, இது தவறு. என்னடா அவர் இல்ல சஜித் பிரேமதாசா இதோட மோசமாயிருச்சுனது அர்ஜுனா. அதுதான் நானே பொறுத்துட்டு அழுக வருது, அழாம இருக்கிறேன். நாட்டின் அழிவுக்கு ராஜபக்சவும் ஒட்டு கட்சியும் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும். சஜித்தை நாங்கள் ஜனாதிபதியாக்குவோம். ஹர்ஷன நாணயக்கார இப்ப எஸ்டிபி வந்து எதிர்கட்சியா செயற்படுறாங்க போல இருக்கு ஒழுங்கான. இப்ப கொஞ்சம் பாருங்க, ஏன்னா இன்னைக்கு பாருங்க அவரோட தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு, பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்திருக்காங்க, பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த காப்போத்த உயர்தர பரீட்சை விவகாரத்துல வந்து எதிர்கட்சிகள் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இந்த பரீட்சையை பின்னடிக்க சொல்லி அப்படி இப்படி நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான உத்தரவு கொடுத்திருக்கு, நிர்ணயிக்கப்பட்டது. ஏன்னா அந்த உயர்தர பரீட்சை வந்து நீண்ட நாட்களாக முதல் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நடந்தா அது அந்த கோவிட்டுக்கு பிறகு ஒரு பெரிய நெருக்கடி ஒரு சூழல் இருக்குது. அது தொடர்பா நீதிமன்றம் ஒரு கடுமையான உத்தரவு கொடுத்திருக்கு. அதை நிராகரிச்சுட்டாங்க. இவங்க சொன்னாங்க தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னதை வந்து அந்த இது மனுவை நிராகரிச்சிருக்காங்க. இன்னைக்கு புதன்கிழமை அரசாங்கம் வந்து அந்த விடுமுறை அறிவிச்சது தானே, அந்த பெட்ரோல் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை வரக்குள்ள, அதனால வந்து பாடசாலை முறையா நடக்கலன்னு சொல்லி இருக்குது. சரியா, 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் காப்பத்த உயர்தரத்துல தோற்றுறாங்க. 9 பேர் தான் இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறாங்க. எனவே 9 பேரை காரணம் காட்டி நீங்க இப்படி இதை ஒத்தி வைக்கல, அது இதை கண்டினியூ பண்ணணும், நீங்க எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லி சட்டமாதிய திணைக்களத்துல சார்பில் கடுமையான ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த டைம்ல அதை அவதானிச்ச நீதிபதி அதை உடனடியா நிராகரிச்சு அந்த மனுவை நிராகரிச்சிருக்கிறார். இதான் நடந்திருக்கு அங்க. சார், இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நாங்களும் அதை பேசி ஆகணும். இன்னைக்கு வந்து என்ன நாள்? ஜூலை 23 ஒரு கருப்பு நாள்னே சொல்லலாம். என்ன சொல்றீங்க? தமிழர்களுடைய வரலாற்றுல இது உண்மையில நான் விரிவா கதைக்கணும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விடயம் தான். இன்றைய நாள் வந்து தமிழ் மக்கள்ற மனதுல நீங்க முடியாத நாள். 1983 ஜூலை 23 சொன்னால் கனத்த இதயத்தோட தமிழ் மக்கள் மீது பல அழிவுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. திட்டமிட்டு அரச அனுசரணையோடு அரசாங்கத்தால் வளர்க்கப்பட்ட குண்டர்கள் இதை செஞ்சிருக்காங்க, திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இலங்கையில செல்வ செழிப்போடு ரொம்ப சந்தோஷமா வாழ வேண்டிய நம்ம தமிழர்கள், தமிழ் மக்கள் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கியவர்கள், வியாபாரிகளாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், கல்வி ரீதியா எல்லா பிரிவுகளிலையும் சிறந்து விளங்கிய நம்ம அன்பான தமிழ் மக்கள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று ரொம்ப அச்சத்தோட பயத்தோட ஐயோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பயத்தோட வெளிநாடுகளுக்கு சென்று இன்னைக்கு அங்கு குடும்பமா வாழ்ந்துகிட்டு வராங்கன்னா அன்னைக்கு நடந்த அந்த கருப்பு சம்பவம் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தமிழர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்திருந்தா அதை பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த தெய்வலையிலிருந்து கொழும்புல இருந்து நீர்கொழும்பு இந்த பகுதி எல்லாமே நம்ம தமிழர்களுடைய இடங்களா தானே இருந்திருக்கு. முக்கியமே இன்னைக்கு கூட இந்த தெய்வலை பக்கமெல்லாம் போயிட்டு ஒரு டீட் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா, காணி உறுதி பத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல ஆரம்ப பெயர் வந்து இதன் காணியின் முதல் உரிமையாளர் வந்து தமிழராக தான் இருக்காரு. அதே பாருங்க, எத்தனையோ காணிகள் இப்படித்தான் இருக்காது. நம்ம தகுந்த வட்டாரங்கள் எனக்கு ஒரு தகவல்கள் வந்துச்சு. நம்ம தாகா ஐன்ஸ்டீனோட ஒரு நேர்காணல் செஞ்சு அதுலயும் அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. பாருங்க, அப்படியான அந்த காணியெல்லாம் விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தமிழ் மக்கள் தள்ளப்பட்டாங்கன்னா அதுக்கு 1983 நடந்த அந்த கருப்பு ஜூலை அந்த கலவரம் தான் காரணம். இன்னைக்கு
43வது ஆண்டு நிறைவு. பாராளுமன்றத்திலையும் தமிழ் பேசும் அரசியல்வாதிகள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எல்லாருமே நினைவு கூர்ந்திருந்தாங்க. அதான் டெல்சா, நீங்க சொன்னதுதான் தகவல். இது மேல யாராலையும் மறக்க முடியாது. இதுல பல்வேறுபட்ட, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய பல கால்வாய்கள் அல்லது காணுகளுக்குள்ளே எல்லாம் பலர் இருந்த ஞாபகம் எனக்கு. எங்களோட அம்மா சொன்ன ஒரு கதை ஞாபகம் இருக்குது. பொருள குட்சபட் கொன்வென்ட் பக்கத்துல வந்து பொருளையில நேரம் இந்த கொன்வென்ட்ல இருந்த டைம்ல அதிகளவான மக்கள் பிள்ளைகளை கையில பிடிச்சி கணவன் இல்லாம ஓடி வந்து சாப்பாடு இல்லாம அப்படின்னு அதுக்கு பக்கத்துல தாங்க இருந்ததாகவும், தாங்க எல்லாம் பயத்தோட இருந்ததாகவும், மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அனுபவிச்சதாகவும், அது வெளியில போனா என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு காடையர்கள் அட்டகாசம் வந்து தாங்க இல்லாம இருந்ததாகவும், அவர்கள் நீ தமிழா பொட்டு வைக்கலாத மண்ணேரம் பொட்டு அழிச்சிருவாங்க. பொட்டை அதாவது இந்த கலவரம் நடக்குதான், எல்லாரும் தண்ணி எடுத்து பொட்டை அழிச்சு கொண்டுதான் இருந்ததாம். பொட்டை கண்டா முடிச்சிருவாங்க. பொட்டும் தாலியும். தாலியெல்லாம் எடுத்துட்டாங்க. மறந்து போய் சிலர் பொட்டு இருந்திருக்கு நெத்தியில. பொட்டு கண்டா அதுக்கு புறம் அந்த கலவரத்துக்கு பிறகு பொட்டே வைக்கலாத ஒரு சூழ்நிலை இருந்ததா. எல்லாம் 83ல நடந்தது, நடத்தப்பட்டது அந்த அரசாங்கத்தால். உண்மை. ரொம்ப வேதனை. என்ன செய்ய, இன்னைக்கு தமிழ் எம்பிக்களால் பார்லிமெண்டத்திலும் மனவேதனையுடன் 43வது கருப்பு ஜூலை நாள் நினைவு கூறப்பட்டது தான் இந்த செய்தி எங்களுக்கு காணக்கூடாது. குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் ஒரு மூத்த தலைவர்கள், அவர்கள் கண் உண்மையில தோண்டப்பட்டது சிறைச்சாலையில. அது தொடர்பாக ஒரு நினைவு தூவி என்று அமைக்கிறதுக்காக யாழ்ப்பாணத்துல அனுமதி கேட்கப்பட்ட டைம்ல அதை போலீசார் வந்து நீதிமன்றத்துல அந்த அனுமதி கொடுக்க கூடாது ஒரு இடைக்கால தடைவுல அது தொடர்பாக நீதிமன்றத்துல வழக்குகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கெல்லாம் வச்சுதாங்க கோட்டாபய ராஜபக்சேக்கும் மஹிந்த ராஜபக்சேக்கும் வைக்கட்டும். அது இல்ல அவங்களுக்கு வைக்கணும். ராஜபக்ச வீட்டுல ஒரு நாய் ஒன்று இருக்குமா, அந்த 5க்கு தங்கச்சி இன்டத்துக்கு போட்டிருப்பாங்க. வேணா அந்த நாய்க்கு ஒரு சிலையை வைக்கணும், வச்சுட்டு போகணும். என்ன செய்யும். மற்ற டெல்சா, உண்மையில இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்ல வேணும். ஹர்ஷடி செல்வா நெடுஞ்சாலையில பயணித்துக் கொண்டிருக்கும் போது மயிரிழையில உயிர் தப்பி இருக்கிறார். மனைவியோட பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல உண்மையில ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவத்திலிருந்து மீண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய பதிவில் 1969 வீதி அவசர உதவி குழுவினர் சில நிமிடங்களில் அந்த சம்பவம் இடம்பெற்ற சில நிமிடங்கள்ல மீட்பு படை குழுவினர் வந்ததற்காக நன்றி தெரிவிச்சிருக்கிறார். அதிவேக நெடுஞ்சாலையை பயணித்துக் கொண்டவர் வாகனத்தின் பின் சக்கரத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா மற்றும் அவரது மனைவி பாரிய விபத்தில் இருந்து நூலிழையில் தப்பியிருக்கலாம். பின் சில்லில் அது நடந்திருக்கா. உடனடியாக அவசர உதவி வழங்கப்பட்டதாகவும், உண்மையில யாரா இருந்தாலும் அப்படியான துயர சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. ஒரு மிக முக்கியமானவர். இந்த எதிர்கட்சியில இருந்தாலும் கூட பிழை என்றும் சரியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொல்றாங்க சுவசரிய இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள், அவரு தான் உண்மைக்குமே அந்த சுவசரிய திட்டம் வந்து இலங்கையில வாரத்துக்கு முன்னின்று செயற்பட்ட ஒருத்தன் அவர். இப்ப இந்த அரசாங்கம் வந்தாலும் கூட திரும்ப அதை வந்து நியூ பில்டிங் ஒன்று அமைக்கிறதுக்கு இவர் அழைச்சிருந்தாங்க கெஸ்டா. ஏன்னா இவர் யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் அதுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். இல்ல, நாங்களும் இதுல ஹர்ஷ வந்து ஒரு கண்ணியமா தான் சொல்றாங்கன்னா, ஒருபோதும் ஹர்ஷ மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கலான்னா, பிழை என்றும் சரியன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத்தநாயக்க ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, சஜித் தலைமையில் நடக்கும் என்ற கூட்டத்திற்கு ரணில் நாமல் உள்ளிட்ட தலைவர்கள் வருகிறார்கள். நினைக்கிறேன் கேஸை முடிச்சுட்டு போவாங்களா இல்லாட்டி கேஸுக்கு முதலே போயிட்டு வந்துட்டாங்களான்னு அந்த அப்டேட் வரல. எப்படியோ சஜித் தலைமையில இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, நீதித்துறை சம்பந்தமா ஒரு மீட்டிங். என்ன முடிவு எடுக்கப்படுமோ பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்ல, உண்மையில சஜித்துக்கு அந்த தகுதி இருக்கு. நீதித்துறை சம்பந்தமா கேள்வி கேட்கறது சஜித்துக்கு தகுதி இருக்குது. ஆனா அதுல கூட்டத்துக்கு தகுதி இல்லையே. இவருக்கு மைத்திரியும் ஓகே, அதுல ஜிஎம்பி போகவே இல்லை கூட்டத்துக்கு. அடுத்தது நாமல் போகவே இல்லாது. நீதித்துறை இவங்க சின்ன வேலையா செய்தவங்க. இப்ப விஜயிர இப்ப தளபதி விஜய் சொல்லவும் பயமா கிடக்கு. இங்க 2 தளபதி, முதலமைச்சர் தளபதி தான், விஜயின் தளபதி தான். இன்றைக்கு நாளைக்கு இவர் மாதிரி சுமந்திரனும் படம் புகைப்படம் ஒன்று எடுக்கலாம் எதிர்பார்க்கப்படுது. விஜயோட பெரும்பாலும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். சில ஜனநாயகம் படம் பார்த்துட்டு அதுல ரிவ்யூ சொல்ல போறாரு தெரியாது, பாப்பாருன்னு தான் நினைக்கிறேன். கட்டாயம் ஒரு படம் பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு அடி, நீங்க நல்ல மாஸ் லீடர் அப்படி வாங்கண்டு. என்ன மாதிரி காலையில நீங்களும் மங்கள பக்கம் போன மாதிரி இருந்தது. ஆமா, நான் ரிவ்யூவுக்காக போயிருந்தேன். மக்கள் கருத்து என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆல்ரெடி இந்த படம் வந்து இணையதளங்கள்ல லீக் ஆகிடுச்சு, தெரியும் தானே, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா
எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஐயோ இந்த படம் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துட்டாங்களே, வருவாங்களா தியேட்டருக்கு அப்படின்னு. வேற லெவல். ஹவுஸ்ஃபுல். காலையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல். ஸ்ரீலங்கால சொன்ன பண்ணி 5000 ரூபாய் டிக்கெட் ஒரு படத்துக்கு. இன்னைக்கு இந்த படத்துக்கு 5000 ரூபாய் டிக்கெட். நான் என்னோட ஐயோ 5000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து எல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல். அப்படி நல்லா செலிப்ரேஷன். 5 மணில இருந்து டிஜே வான வேடிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாட்டம். அப்புறமா எல்லாம் ஒரே மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. நல்லா கொண்டாடினாங்க. திரையிலையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும் அப்படின்னு அதெல்லாம் வேற லெவல். அது மாத்திட்டாங்க. ஆமா, லீக் ஆகுனதுல வந்து அந்த விஷயம் இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் முதல் தடவை அது இப்ப வந்ததுக்கு அப்புறமா எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அந்த டைட்டில். அந்த டைட்டில் கார்டுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. சூப்பர். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணதை பார்க்க கூடியதா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. நல்லா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கலாம். அது எல்லாம் கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. ஓகே டில்சான், இதுல அதாவது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பின்னூட்டங்களை பாத்தீங்கன்னா, தம்பி தில்தான், தம்பி தமிழரசு, காலை வணக்கம். தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்துக்கும் துரோகம் செய்து துரோகம் நினைத்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்கள் இறைவனாலும் இயற்கையாலும் தண்டனை நிச்சயம் உண்டு. அனைத்தும் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் பார்க்கலாம். நன்றி வணக்கம். நான் தினமும் உங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பேன். மிகவும் சுவாரஸ்யமான மிக்க நன்றி இருவருக்கும். குவைத்திலிருந்து சாந்தன். நன்றி அண்ணா உங்களுடைய அந்த தகவலுக்கு. உண்மையில நீங்க சொன்னதுதான் உண்மை. தமிழ் மக்களுக்கு அல்லது ஒரு இனத்துக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அல்லது அநீதி இழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இறைவன் அடுத்தது இயற்கையின் தீர்ப்பிலிருந்து விடுபட முடியாது. உங்களுடைய இந்த கருத்து நாமும் கண்முன்னாக பார்த்திருக்கிறோம். இன்னும் சில பேர் அதை அனுபவிச்சு போறதுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த பேரும் உங்களுக்கு தெரியும். டெல்சான், நீங்க சொல்லுங்க, அடுத்தது என்ன இருக்குது? அடுத்தது கிண்ணியாவில் விகாரைக்கு அடிக்கல் நாட்டும் போது கண்டு கொள்ளாமல் இருந்துட்டு திறப்பு விழா செய்யும் போது ஒரு கோஷ்டி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யும் அகற்ற சொல்லி. உண்மைதான். விகாரைக்கும் நடந்துச்சு. விகாரைக்கும் இதே தான் நடந்துச்சு. வெரி குட். தையிட்டி விகாரையில் ஒரு நியாயம் இருக்கு டெல்சான். என்னன்னு சொல்லுங்க. அந்த தையிட்டு விகார உயர் பாதுகாப்பு வலயமா இருக்கக்குள்ள கட்டப்பட்டது. மக்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அதுல அரசியல்வாதிகளுக்கு தெரியும் பேசல. அப்ப பாராளுமன்றத்துல தெரியும். கண்ணியா அந்த விகார அமைக்கிற தொடர்புல ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னு சொன்னா நண்பரே, நேற்று முன்தினம் மாலை உப்புவழி பிரதேச சபையால ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துறதுதான் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதனை அந்த மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்னோட உரையாடும் போது சொன்னார், குகதாசன் ஐயா, தம்பி இப்படி ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்க போகுது. ஆனா நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கல. என்னன்னு தெரியுமா? சுசந்த புஞ்சி நிலைமையில எடுபடிதான் அங்க தவிசா அவர். சரி, போற இடத்துல எல்லாம் இப்படி இருந்தா கஷ்டம். சரி. அடுத்தது திருட்டு வியாபாரம், போதைப் பொருள் கடத்தல், கருப்பு பணம், வரி கட்டாதவர்கள், மதவாதிகள், லஞ்சம் வாங்கும் அரச ஊழியர்கள் என்று பலரும் அனுர அரசு அழிய வேண்டும், அழிக்க வேண்டும் என்றுதான் நான் எழுத வந்திருக்கிறேன். இது ஒரு மிஸ்டேக் வந்துட்டு, மக்கள் மட்டுமே மக்களை காப்பாற்ற வேண்டும். உண்மையில நீங்க சொன்ன மாதிரி திருட்டு வியாபாரம், போதைப் பொருள் கடத்தல் இதோட தொடர்பானவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதுல நாங்கள் அதனை தொடர்ச்சியா வலியுறுத்தி கொண்டுதான் பாரு. டேல்சான், வேற அடுத்து அண்ணா அவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை மாற்ற முடியாது. ஆனால் சிலருக்கு விளங்கும், கொஞ்சம் சுணங்கும். நினைக்கிற புத்தகத்துக்கு மீட்டிங்க்கு இவர் போயிருந்தார். ஐயாவு கட்டிப்பிடிச்சு அப்படி வரவேற்று இருந்தாங்களே, உமாலாம் கொடுத்து, அது சம்பந்தமா இஸ்லாமிய சகோதரர்கள் பலர் அதுல ஆதங்கப்பட்டிருந்தாங்க. நாங்க நல்லவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறதும் மேலும் நாங்களும் அதுல சொல்லி இருந்தோம். இஸ்லாமிய மக்கள் இல்லை, ஏன்னா இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு இப்ப டெல்சான் எங்களோட எல்லாம் நட்பான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த ஏரியாவுக்குள்ளே போகாதாக்கள். அதனால இஸ்லாமிய மக்கள் இல்ல. நாம் சொன்னது அரசியல் புள்ளிகள் சிலர் தான் குறிப்பிட்டிருந்தாங்க. மக்கள் எங்கேயும் சொல்லல டெல்சான். ஏன்னா இஸ்லாம் மக்களை நாங்கள் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் ஒருபோதும் வைக்கிறோம். மக்கள் நல்லவர்கள். இப்ப உதாரணத்துக்கு நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு அன்பர் ஒருவாள் சொன்னார், மடுக்கோயில் தொடர்பான ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் பிரித்தானியாவில் இடம்பெற்றிருக்கு. அந்த கூட்டத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் சென்றிருக்கிறார். என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். அதுல அவங்கள உண்மையில சாயம் பூசையில இந்த அரசியல்வாதிகள் தான் அவங்கள இப்படி ஒரு அடமானம் வைக்கிற ஒரு செயற்பாடு இருக்குது. எனவே அது மக்கள் நீங்க இல்ல, நீங்க எப்பவும் நாங்க எல்லாம் ஒரே மைண்ட் தான். நாங்க தமிழ் பேசும் சமூகம், அவ்வளவுதான். எங்களுக்குள்ள மத ரீதியா நீங்க மொஸ்குக்கு போறீங்க, தமிழ் மக்கள் சேர்ச்சுக்கு போறாங்க, மற்றது கோயிலுக்கு போறாங்க. பேசுற மொழி உண்டு. நாங்கள் மொழியால் அனைவரும்
தமிழர். சரி. எங்களுக்குள்ள மத ரீதியான வேறுபாடு இல்லை. ஊழல்வாதிகளும் ஊழலுக்கு துணை போனவர்களும் ஊழல் செய்தவர்களும் என்பிபிக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவார்கள். சப்போர்ட் பண்ணாமல் வாழ முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் நாமளுக்கு பின்னால் திரியும் பலர் ஊழலுடன் சம்பந்தப்பட்டவர்கள். ஆமா, அது புதுசா சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு வந்தவங்கள பார்த்தாலே தெரியுது. அதுல பல பேர் பல பல வழக்குகளோட சம்பந்தப்பட்டவங்க தான் வந்திருந்தாங்க. என்னன்னு கேட்டா கோட்டாபய மாத்தையாவுக்கு ஆதரவா அப்படி குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு எப்படியாவது நீங்க ஆட்சி வந்துருங்க ஐயா, அப்பதான் உங்களை வச்சு நாங்களாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இல்ல இவர் இது இன்றைக்கு இதை பார்த்துட்டு போய் நாளைக்கு இது நல்லா இருக்கேன்னா இருந்தால் காவிய தூக்கி போட்டாலும் போட்டுரும். உங்கள் இருவருக்கும் வணக்கம். ஒன்றிணைந்த கூட்டணி ஷூட்டிங்குக்கு தான் இப்போது போவார்கள். அப்படி ஆனவர்களுக்கு செம்புதூக்கும் ஒரு கூட்டம் இருக்குத்தானே. எல்லாவற்றையும் இந்த அரசு கண்டும் காணாதது போல் இருக்காமல் நிச்சயமாக உஷாராக வேண்டும். உங்கள் ஜோசியம் சூப்பர் அண்ணா. அடடா, ஜோசியர் ஆகிட்டீங்க. இருந்தாலும் உங்களோட கருத்து சரி என்னன்னு சொன்னால் நாங்களும் உங்களை போன்ற மக்களோட பயணிக்கிறதால உங்களோட சார்பில் எங்களோட கருத்துக்களை முன்வைத்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் கூட்டணி எல்லாம் வங்குரோத்து கூட்டணி, அது உங்களோட கருத்தா இருக்கலாம். ஆனால் எப்போதும் அரசியல் கூட்டணிகள் மீது விமர்சனங்களை முன்வைக்கலாம். அது தொடர்பான மிக மோசமான விமர்சனங்களை முன்வைக்க முடியாது. ஜேவிபி அனுர திறந்து பிடிக்க திருகோணமலை விநாயகர் கோயிலை நீக்கி புத்தர் விகாரை திறப்பு. அது தெரியாது. என்னடா இது நடந்தது பழைய ஆட்சியில. இப்போ தொல்லியல் திணைக்களம் நடத்தி இருக்குது. ஓகே டெல்சான், அப்ப நல்லது. நாளைக்கு சந்திப்போம் செய்திகளோட. தொடர்ந்து எழுதுங்க கருத்துக்களை. நாளைக்கு பார்ப்போம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.